சென்னை புறநகர் பகுதியான மேடவாக்கத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவே அமைந்துள்ள குப்பை மேடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியையும் பெறவில்லை என்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. எங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்களாகவும் புகை மண்டலமாகவும் காட்சி தரும் இந்த இடம் சென்னை மேடவாக்கத்தை அடுத்த ஜல்லடையான்பேட்டையில் உள்ள புறம்போக்கு நிலம். கிட்டத்தட்ட 30,000க்கும் அதிகமானோர் வசிக்கும் இந்த பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து குப்பை கொட்டப்படுகிறது. இந்த குப்பைக்கு வைக்கப்படும் தீயால் தங்களுக்கு சுவாச கோளாறு போன்ற பல பாதிப்புகள் ஏற்படுவதாக வேதனையுடன் கூறுகின்றனர் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள். எல்லாருக்கும் பாதிப்பு வருது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு, வீசிங் ப்ராப்ளம் வருது, தண்ணி வேற ரொம்ப பிரச்சனையா இருக்கும், போர் போட்டால் மஞ்சேண்டு வருது, அதிலே சோறாக்குறோம், எல்லாமே செய்கிறோம், ரொம்ப வீசிங் ப்ராப்ளம்லாம் வருது சார். இது இந்த இடத்த பூங்காவா ஆக்கினாக்கா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மனித கழிவை தவிர மிச்சம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். குப்பை போடுறது இல்லாமல் அதை எரிச்சு விடுறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் மேடவாக்கம் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னாலுமே ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ ஒரு புகை. இங்கே எங்களுக்கு நிலத்தடி நீர் சுத்தமாக மோசமாயிடுச்சு. குப்பை மேட்டிலிருந்து எழும் புகையால் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமப்படுவதாக கூறுகிறார் இப்பகுதி வாசியான மோகன். என் பேர் மோகன்ராஜ். கடந்த 8 வருஷமாக இங்கே இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ஜாம் இந்த பகுதியில் இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகுது. இதனாலேயே பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட்லாம் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த புகையினால ஆக்சிடெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதாவது சுவாசிக்க முடியல, இந்த பகுதியில் சுவாசிக்க முடியல. இந்த மாதிரி 24 ஹவர்ஸும் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. முறையான விதிமுறைகளை பின்பற்றி இப்பகுதியில் குப்பை கொட்டப்படுகிறதா என்பதை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் பெற முயன்ற போது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி இல்லை என்ற பதிலே கிடைத்துள்ளது. இந்த இடத்த பழைய நிலைமை கொண்டு வந்து அல்லது ஒரு பூங்காவோ மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு விஷயத்தை செஞ்சா நல்லா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. கணக்கின்றி நாள்தோறும் கொட்டப்படும் குப்பைகள் பல அடி ஆழத்திற்கு சென்று நிலத்தடி நீரையும் விஷமாக்கி வருகின்றன. விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்டு நிலத்தை நஞ்சாக்கும் குப்பை மேட்டை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கை. அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய இந்த மேடவாக்கம் பகுதியில் தொடர்ந்து இந்த குப்பை கொட்டப்படுகிறது. இதனால இந்த பகுதி மக்களுக்கு சுகாதார கேடு விளைவதோடு வாகன ஓட்டிகளும் பெரிய அளவில் சிரமப்பட்டு வராங்க. இவர்களோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இந்த இடத்தை ஒரு பயனுள்ள விளையாட்டு திடலாகவோ அல்லது பூங்காவாகவோ மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான். ஒளிப்பதிவாளர் ஹரிகிருஷ்ணனுடன் நெப்போலியன், நியூஸ் 18 தமிழ்நாடு.